ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது ரொம்ப பெருமையா அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இன்றைக்கி குடிக்கிறாங்க. என்னைக்கு நானும் இறந்து தானே போவோம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் அடித்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு நினச்சி குடிக்கிற கூட்டமும் இருக்கிறாங்க. இதனால் உடம்பு பாதிக்கப்படும் தெரிஞ்சிருந்து குடிக்கிறவங்க தான் இன்றைக்கி அதிகம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் அவ்வளோ பணம் கொடுத்து நம்ம ட்ரிங்க்ஸ் அடித்து நம்மளுடைய உடம்பை வம்பாக்குறது தான் மிச்சம். இதனால் எந்த அளவுக்கு நம்ம மனநிலை பாதிக்கப்படும்னு தெரிஞ்சிருந்தே நம்ம குடிக்கிறோம். இதனால் நம்ம தீர்வு காங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை செய்யுங்க. நிறைய விஷயங்கள் மாற வாய்ப்பு உண்டு. சினிமா நடிகர்களை பார்த்து ஏமாந்தது தான் நம்மளாக தான் இருப்போம். ஏன்னா ட்ரிங்க்ஸ் அவங்க அடிக்கிறது சும்மா படத்துக்கு மாதிரி தான் இருக்கும். அவங்க உண்மையான நிகழ்ச்சியில் அடிப்பாங்களோ அடிக்க மாட்டாங்க நமக்கு தெரியாது. அவங்க நடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. மக்கள் அதுக்கு அடிக்ட் ஆகுனது தான் மிச்சம். நம்ம எக்காரணத்தை கொண்டாலும் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத படிப்படியாக குறைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஜெயிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நமக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம குடிக்க நம்ம ஆண்மை குறைவு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உடம்புல ரொம்ப விஷயங்களில் பாதிக்கப்படுவோம். மனநிலை அந்த அளவுக்கு பாதிக்கப்படும். குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு நம்ம சொல்கிறத கேட்க வாய்ப்பே கிடையாது. இதை விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சு இதை நம்ம மனநிலை எப்போதுமே இதுக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பணத்திலேருந்து சரி செல்வத்திலேருந்து சரி எந்த இடத்த போட்டாலும் சரி உங்களுக்கு நினச்ச விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னுக்கூட்டியே டெய்லி எந்திரிக்க கற்றுக்கிடணும். ஏன்னா எந்திரிச்சு நீங்கள் வாக்கிங் போனால் நீங்கள் நல்லது தான், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். டெய்லி கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா பதிவாக கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைனா தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இந்த தியானம் பண்ணும்போது உங்கள் மைண்டும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த ட்ரிங்க்ஸில் அடிக்கிறத காலையில் நேரத்தோடு எந்திரிக்க உங்கள் மனநிலை மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இது நல்ல பயனை தரும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.